அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்கள் காட்டில் மழைதான் என்ற வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை வையிடுவது என்பது சிறப்பான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. அவருக்கு குரு பார்வை கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த திட்டங்கள் வேகம் பெறுங்க. தடைகள் அகலும். சுபகாரிய முயற்சிகள் பலிக்க இருக்கு. தெய்வ அனுகூலங்கள் உண்டு. தனலாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகங்க. புதிய திட்டங்களால் ஆதாயம் உண்டு. புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டுங்க. முக்கியஸ்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செய்வீங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை அவசியம். உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டு. திடீர் வரவுகள் போலவே திடீர் செலவுகளும் உண்டு. யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. வீடு, மனை, சொத்து, பத்திரப்பதிவு முதலிய விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. குறிப்பாக இந்த ஆவணங்களை பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்திடுவது நல்லது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தற்போது இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட இருக்கு. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. வழக்குகள் இழுபறி நிலையே இருக்குங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் பொறுப்புகளும் மாற்றங்களும் ஏற்பட இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வருங்க. கூடுமான வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் இக்காலகட்டம் தொடங்குதுங்க. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. கடமையில் இருந்த தோய்வு அகலுங்க. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தான
சுகஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்குங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். அதே போல் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு. புனித பயணங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன்வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் இத்தருணங்கள்ல அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அந்த ராசி சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் தாங்க. ஆரோக்கிய தொல்லை அகலும். அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியுங்க. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்பம் முன்னேற்றம் கூட இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன் வருவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு. அது உயர்வானதாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் அவர் உங்களுடைய ராசிதானன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்குபவர். அவர் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. இக்காலம் ஒரு இனிமையான காலமாக இருக்க போகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு. எதிரிகள் விலகுவாங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டு கொள்வீங்க. திடீர் யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் உண்டாக இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இத்தருணங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க. பெற்றோரின் உடல் நலத்துல கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உற்றார் உறவினர் வழியில் மனக்கசப்பு உருவாகுங்க. ஊர் மாற்றங்கள் நிம்மதி கிடைக்காது. மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாகுது இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய இந்த பார்வை பல காரணமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விரயஸ்தானம் ஆகியவை புனிதம் அடைகிறதுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க. எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் அகல இருக்கு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தருங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்க இருக்கை. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக திருநள்ளாறு சென்று காக வாகன சனி பகவானை கை தொழுது வழிபட்டால் தேக நலனும் சீராகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.